ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல பிரசிடென்ட்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது நமக்கு வந்து 2022, 23, 24 கேட்கப்பட்ட கேள்விகள். ஸ்ட்ரெயிட் நம்ம வந்து கொஸ்டின்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரசிடென்ட். ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து ஒன்றிய நிர்வாகம் பார்ட் 5 ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக நமக்கு வந்து வரும். ஓகே, பார்ட் 5 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 5ல நமக்கு வந்து பிரசிடென்ட் பற்றி மட்டும் எங்க சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 52ல இருந்து 78 வரை. ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் இது எல்லாமே ஆர்டிகிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52ல இருந்து 78 வரை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம். இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படின்றது ஆப்ஷன் இருக்குது. ஸோ உண்மையான அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமைச்சர்கள் குழு தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், குடியரசுத் தலைவரை நமக்கு வந்து நம்ம யாரை சொல்லுவோம், இவர் வந்து நாட்டினுடைய தலைவர். பிரைம் மினிஸ்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர், அப்படி தானே? ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க. அப்போ அமைச்சர் குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் நமக்கு வந்து எல்லாமே பதிஞ்சிருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பார்க்க டீட்டில் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்றத சொல்றதுக்கு தான் நான் வந்து பார்த்தேன். ஓகேவா? குடியரசுத் தலைவர் வந்து நாட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, குடியரசுத் தலைவரை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. அந்த ஆர்டர் வந்து அட்லீஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகேவா? குடியரசுத் தலைவருடைய ஆர்டர் நான் தனியாக வந்து வீடியோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 15 பேரை எழுதிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். ஜஸ்ட் இப்போ இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து நமக்கு இந்த இயர் கூட நமக்கு பெருசாக தேவையில்ல. இயரும் நமக்கு தேவை தான் சில இது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஆர்டர் எது படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருக்கு எடுத்தாலும் யார் வருவான்னு இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ஆர்டர் மேட்ச் பண்ணுறதை விட ஆர்டர் நமக்கு வந்து பாத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து யார் வருவாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ராஜேந்திர பிரசாத் நமக்கு வந்து 2 வாட்டி இருப்பாங்க. அப்புறம் வந்து ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஜாகிர் ஹுசேன் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மூணாவதா நமக்கு வந்து 4வது டேம்ல வந்து யார் இருப்பாங்கன்னா ஜாகிர் ஹுசேன். ஸோ இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ்ல நீங்க அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஜாகிர் ஹுசைன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெங்கடகிரி இருப்பாரு. வெங்கடகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? விவி கிரி இருப்பார் நமக்கு. ஸோ 4வது வந்து பார்த்தீங்கன்னா விவி கிரி நமக்கு வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 5வது நமக்கு வந்து யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹிதயத்துல்லா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹிதயத்துல்லா நமக்கு கொடுக்கல. ஸோ 5வது. 6வது நமக்கு வந்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில வந்து பிடி ஜட்டி வந்து ஆக்டிவா இருப்பாரு. ஸோ நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்து வருவாரு. ஓகேவா? என்எஸ் ஜட்டி. ஸோ நீலம் சஞ்சீவ ரெட்டி நமக்கு வந்து இருப்பாரு. ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி 5வது நமக்கு யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபக்ருதீன் அலி அகமது. விட்டேன். ஃபக்ருதீன் அலி அகமது. ஸோ அப்புறம் வந்து 7, 8 வரிசையா போயிட்டு இருக்கும். நமக்கு இந்த 4 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? ஜாகிர் ஹுசேன் வருவாங்க. அப்படிதானே? ஸோ ஜாகிர் ஹுசேன் தான் நமக்கு இருக்கிறதே கம்மி. ஸோ ஜாகிர் ஹுசேனுடைய இருக்கிறதே கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க வரும்? நமக்கு வந்து இந்த 67 to 68. அப்போ இதுதான் வந்து 4வது. கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து ஜாகிர் ஹுசேன் வரும். அடுத்தது விவி கிரி தான் நமக்கு வந்து செகண்ட். அடுத்தது வருவாங்க. அப்போ 69க்கு அப்புறம் நமக்கு என்னது? 69 to 74. அப்போ விவி கிரிக்கு நமக்கு வந்து என்ன போட்டுக்கலாம்? 1 போட்டுக்கலாம். கரெக்டா? அப்புறம் அந்த அடுத்து யார் வருவாங்க? ஃபக்ருதீன் அலி அகமது வருவாங்க. ஸோ ஃபக்ருதீன் அலி அகமது வந்து 74 to 77 வருவாங்க. ஓகேவா? இந்த இயர் தெரியாது, அந்த ஆர்டர் தெரியும், அதை வச்சு நான் போடுறேன். 74 to 77. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். அப்போ நீலம் சஞ்சீவ் ரெட்டி வந்து 77க்கு அப்புறம் 82ல வருவாங்க. இது வந்து 2 வரும். அப்போ 3124 இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். அட்லீஸ்ட் த ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இனி வர ஒவ்வொரு இதுலயும் பார்க்கும்போது வேற தலைவர்கள்ட்ட பார்க்கும்போது பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மீதியை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 2 வரும். யாரும் தெரியும் இல்லையா? ஒன்று வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 2 டேர்ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேவா? இவங்க 2 வந்து நான் வச்சுக்கோங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவரை வந்து நீங்க நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 6 பேரை பார்த்துட்டோம். ஸோ 7வது வந்து ஜியானி ஜெயில் சிங் வருவாரு. அப்புறம் வந்து வெங்கட்ராமன், அப்புறம் எஸ்டி சர்மா, இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ பின்னாடி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10ல இருந்து 15 வரை ஈஸி, அப்படிதானே? ஸோ 10வது யாருங்க? கேஆர் நாராயணன். 11 வந்து ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ நம்ம காலத்தில் உள்ளவங்க. பிரதிபா பாட்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 12வது. அடுத்து பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், அப்புறம் திரௌபதி முர்மு 15வது குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடையில உள்ள இந்த ஒரு 7, 8, 9 மட்டும் நீங்க நான் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். 7 வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் சிங். 8வது யார் இருப்பாங்க அப்படின்னா ஆர் வெங்கட்ராமன். ஓகே, 9வது யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி சர்மா, சங்கர் தயாள் சர்மா. ஓகேவா? எஸ்டி சர்மா. ஸோ இந்த இது மட்டும் தான் நீங்க வந்து படிச்சு நான் வைக்கணும். ஓகேவா? மீதி எல்லாமே நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கருத்துக்களை கண்டறிக. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார்
அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப், அது பாராளுமன்றம் என்பது யாரெல்லாம் சேர்ந்ததுன்னா பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா, இத மூணும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது மூணு சேர்ந்தது நமக்கு வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம்னா எஸ் கரெக்ட். நமக்கு தவறு தான் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம், விவாதத்தில் பங்கேற்கலாம். அமரலாம், ஓகே. விவாதத்தில் பங்கேற்கலாமா கேட்டா விவாதத்தில் பங்கேற்க முடியாது. அவர் வந்து டிபேட்ல வந்து பங்கேற்க முடியாது. ஓகேவா, சோ ஆரம்பிச்சு வைப்பாரு, முடிச்சு வைப்பாரு. சோ இந்த மாதிரியான வேலைகள் மட்டும் தான் அவரோட உரைகள் இருக்கும். இதெல்லாம் அவர் வந்து விவாதத்தில் பங்கேற்க முடியாது, தவறு. பாராளுமன்றம் இயற்றும் அவசர சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது. இயற்றலாம். குடியரசுத் தலைவருக்கான அவசர சட்டம் இயற்றுறதுக்கான ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 123 எமர்ஜென்சி 1 2 3. ஓகேவா, குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்றலாம், ஆர்டிகல் 1 2 3 ஏற்ற முடியாதுன்னு சொல்லிருக்காங்க, தவறு. ஓகே, பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. அமர்வில் இல்லாத பொழுதுதான் இயற்ற முடியும். அமர்வில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற முடியாது. அமர்வில் இருந்துச்சுன்னா அமர்வுல இருக்கிற அவங்களே ஏற்றிடுவாங்களே. அமர்வுல இல்லாத போது ஏற்றுறதுக்காக தான் இந்த அவசர சட்டம். ஓகேவா, அப்போ லாஸ்ட் ரெண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 123 பற்றி நமக்கு வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் நமக்கு தவறான கூற்று எதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து தவறான கூற்று. 2 விவாதத்தில் பங்கெடுக்கலாம் அப்படின்ற தவறான கூற்று. இதுவும் நமக்கு வந்து தவறான கூற்று. ஓகேவா, பாராளுமன்றத்தில் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத போது. ஓகேவா, சோ இங்க என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 2வது அவை பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன இது முடியும் தான். ஆனா இதுல என்னன்னா ஆக்சுவலா இந்த 2 அவைகளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது அப்படின்ற கான்செப்டே வராது. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா ராஜ்யசபா வந்து என்னது, பெர்மனன்ட் பாடி, அப்படின்னா நிரந்தர அவைன்னு சொல்லுவோம். அப்படின்னா அது வந்து நடந்துட்டே இருக்கும். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களவை தான் நமக்கு வந்து அப்பப்ப கூடி நமக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டான ஆன்சர் தெரியுமா, மக்களவை வந்து அமர்வில் இல்லாத போது. அப்படின்னா இது வந்து தவறா இருந்திருக்கும். ஓகேவா, சோ அப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை வந்து தவறா இருந்திருக்கும். சோ அப்போ இது பாத்தீங்கன்னா 2 அவைகளும் அமர்வில் இல்லாத போது அவசர சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னா எஸ். 2 பேருமே இல்லாத போது வந்து அங்க அப்படி ஒரு சூழ்நிலையே வராது. ஆக்சுவலா ஆப்ஷனே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். ஸோ பியும் சி தான் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த விதிகளின் கீழ் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னா ஆர்டிகல் 356. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி. ஆர்டிகல் 352 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆர்டிகல் 352 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி. அடுத்தது ஆர்டிகல் 356 அப்படின்ற பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகேவா, ஸோ அது ஆர்டிகல் 360 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது, ஃபினான்சியல் எமர்ஜென்சி. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை. ஸோ இது வந்து ஆல்சோ கால்டஸ் என்ன சொல்லுவோம், பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே. இதுல இன்னும் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் 365. இந்த 365யும் 356 ஒண்ணுதான். ரெண்டுமே வந்து நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் அரசு தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 365 வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சென்டர் கவர்மெண்டோடைய டைரக்ஷனை ஃபாலோ பண்ண ஃபெயில் ஆயிருச்சு. ஓகேவா, சென்டர் கவர்மெண்டோடைய டைரக்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்ற பட்சத்துல போடுறது ஆர்டிகல் இது. ஆர்டிகல் 356 என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் மெஷினரி ஃபெயில் ஆகும் போது போடுறது. ஓகேவா, ஆர்டிகல் 356 என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் மெஷினரி, அரசியலமைப்பு இது வந்து செயல் இழக்கும் போது, ஃபெயில் ஆகும் போது போடுறது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அவ்வளவுதான். அப்போ ஆர்டிகல் 352 என்ன, நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 356 வந்து என்னது, நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி. அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஃபெயில் ஆகும் போது போடுறது. ஆர்டிகல் 365 வந்து அப்படியே மாத்தி நமக்கு வந்து சென்ட்ரலோட டைரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தா போடுறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 360 ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 56 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 56 65 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, ஸோ 65. ஓகேவா, 6 மேல ஃபர்ஸ்ட் வருது, 5 ரெண்டாவது வருது. ஓகேவா,
அதாவது மேல இருந்து கீழே உள்ளதை ஃபாலோ பண்ணல அப்படின்றப்ப அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. 56 ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா இப்படி நான் வச்சுக்கலாம். ஆர்டிகல் 356 தான் நமக்கு வந்து மெயின். 352, 56, 60 எல்லாமே 4 நாள் கேப்ல வருதா? ஸோ அதுக்குள்ள வரும்போது மெயினான விஷயம் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, சென்டர் சொன்னதை கேட்கல அப்படின்றதுலாம் கொண்டு வர மாட்டாங்க. ரொம்ப முக்கியமானது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ண நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த 56 யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ நான் எப்படி ஜென்ரலாக வச்சுப்போம்னா 6-5 ரெண்டு இதுலையும் நான் வச்சுப்பேன். ஈஸியாக வந்து 6-5 6க்கு தலை 5 6 பெருசு 5 சின்னது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசு ஸ்டேட் கவர்மெண்ட் சின்னது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா 65 அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகளை எவ்வாறு நிறுத்தி வைக்கப்படும்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால் நிறுத்தி வைக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்ம வந்து இந்த கொஸ்டின் வச்சிருக்கிறோம், பார்த்துருப்பீங்க. ஸோ குடியரசுத் தலைவர் தான் நிறுத்தி வைக்க முடியும். எப்போ? தேசிய அவசர நிலையின் போது. ஓகே, வேற என்ன கொடுத்தாங்க? உச்சநீதிமன்றம் விரும்பினால் பண்ண முடியாது, பிரதம மந்திரியின் ஆணையால் பண்ண முடியாது, மேற்கண்ட அனைத்தும் பண்ண முடியாது. ஓகே. Choose the false statement with respect to the qualification for election of president, Indian president. Okay. ஸோ இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இது கரெக்ட். ஓகேவா? ஸோ தவறானதை கேட்டிருக்காங்க. அவர் வந்து 40 வயதினை பூர்த்தி அடைவதாக இருந்த வேண்டும். கரெக்ட். தப்பு. எத்தனை வயதுங்க? 35 வயதை பூர்த்தி அடைவதாக இருந்தவர். நடுவர் அரசிலோ மத்திய அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினரான தகுதியை வந்து பெற்றிருக்க வேண்டும். வைஸ் பிரசிடென்ட் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை வந்து பெற்றிருக்கணும். அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. பி ஒன்லி கரெக்ட் ஆன்சர். ஈஸியா கொஸ்டின். அப்போ என்ன கேட்காங்க நம்ம இதுல? அவர்களுடைய தகுதிகள் வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இப்போ இந்த தகுதிகளை பற்றி எந்த ஆர்டிக்கிள் சொல்லிக்கிறாங்க அப்படின்றத லைட்டா பாத்துக்கோங்க. பெருசா கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஆர்டிகல் 58 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து குடியரசுத் தலைவருடைய தகுதிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்கின்றன? ஓகேவா? பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதத்துல இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 56 கிளாஸ் 1 அதுபடியும், இன்னொன்று வந்து ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் நம்ம வந்து பண்ணிருவீங்க. இங்க எங்க மிஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 60 ஆர்டிகல் 51 56 கிளாஸ் 1 கிளாஸ் பி தான். ஓகேவா? ஆர்டிகல் 56 இதுல பாத்தீங்கன்னா 61 வந்து பாத்தீங்கன்னா பதவி நீக்கம் பற்றி பேசியிருப்பாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 61 தான் கரெக்டா இருக்கும். 56 கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து அந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே இது பண்ணிடுறோம், எல்லாம் ஒரு ராஜினாமா பண்ணோம்னா அவருடைய கடிதத்தை வந்து யார் கொடுக்கணும்? துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 51 கிளாஸ் 1ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ராஜினாமா வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு வச்சுக்கோங்களேன். ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா கடிதம் வந்து யார்கிட்ட இருக்கணும்? கடிதம் டு வைஸ் பிரசிடென்ட் கொடுக்கணும். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட் கொடுத்து அவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதான் அந்த 56 கிளாஸ் இதை சொல்லுவது. ஸோ 52 வந்து என்ன சொல்லுது அப்படின்ற நமக்கு தெரிஞ்ச 52 வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி 52. 53 வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே இந்த பிரசிடென்ட் மூலமா நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்துமாறு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 58 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னது? தகுதிகள். ஓகேவா? குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். அப்படிதானே? அப்ப இது ஞாபகம் இருந்தாலே 56 கிளாஸ் 1 கிளாஸ் பின்றது நமக்கு வந்து ஞாபகம் வரும். எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலா என்ன இதுல முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ வந்து பிரசிடென்டுடைய இடம் வந்து வேக்கண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இல்ல, அவர் வந்து இறந்துட்டாரு, இல்லைன்னா இல்ல அவர் வந்து அவர் ஆட்சி முடிஞ்சிட்டுனா அந்த இடத்த ஃபில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆக்டிங்கா வந்து செயல்படுவாரு. ஓகேவா? ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்டோட இதுவும் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்து யார் செயல்படுவாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? பிரசிடென்ட் இல்ல, ஒருவேளை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து செயல்படுவாங்க? பிரசிடென்ட் ஆட்டு. ஓகே, யார் வந்து செயல்படுவாங்க? ஸோ இவங்க வந்து இங்க செயல்பட மாட்டாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா இவங்க பிரசிடென்டா செயல்படுவாங்க. ஓகேவா? இவங்களும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரு? சீனியர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? இவங்க தான் பிரசிடென்டா செயல்படுவாங்க. ஸோ இந்த ஆர்டரை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வேற ஒன்றும் இல்லை, இது சாதாரண ஒரு ஆர்டர் தான். ஸோ அப்படி செயல்பட்ட ஒருத்தர் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீதிபதி எம் ஹிதேத்துல்லா தான் நமக்கு வந்து அந்த மாதிரி செயல்பட்டிருப்பாரு. ஓகேவா? எம் ஹிதேத்துல்லா. ஓகேவா?
ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஏன்னா இது மூலமா தான் அவர் வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஓகேவா? ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாகிர் ஹுசேன் வந்து ஜாகிர் ஹுசேன் வந்து இறந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 1 இயர் தான் அவர் இருப்பாரு. ஜாகிர் ஹுசேன் இறந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா, அப்போதைக்கு நமக்கு வந்து இருந்த வெங்கடகிரி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதாவது விவி கிரி, ஜாகிர் ஹுசேன் வந்து இந்த இதுதான் முக்கியமானது. இந்த ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? ஜாகிர் ஹுசேன் வந்து இறந்துருவாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, விவி கிரி போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இதா அவரு தான் வந்து வைஸ் பிரசிடென்ட். அவரு என்ன பண்ணுவாரு, அவரு தான் இப்ப ஆக்டிங் பிரசிடென்டா இருக்கணும். அப்படிதானே? அவரு என்ன பண்ணுவார், டக்குனு வந்து இது பண்ணிடுவாரு. ஒரு 78 டேஸ்லயே பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்தோடனே, நான் வந்து என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுவாரு. ராஜினாமா பண்ணோடனே ஹிதேத்துல்லா என்ன பண்ணுவாரு, ஹிதேத்துல்லா அப்ப யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ். சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஆக்டிங்கா செயல்படுவார் ஒரு 35 நாள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல இந்த விவி கிரி வந்து வின் பண்ணி வந்துருவாரு. ஓகேவா? ஸோ ஜாகிர் ஹுசேன் வந்து டெத்து. அப்போ வந்து இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் பதவி வந்து இவர் வந்து எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிக்க போயிருவாரு. அப்ப இதுவும் காலியாயிரும், இதுவும் காலி. இந்த டைம்ல சிஜேயா இருந்தது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யாரு, ஹிதயத்துல்லா. ஸோ இவர் வந்து அப்படி இந்த போஸ்டிங்க்கு வருவார். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஸோ எங்க கொஸ்டின் அப்போ ஆன்சர் என்னதுக்கு, என் ஹிதயத்துல்லா. ஓகேவா? ஸோ சந்திரசூட்லா இப்போ உள்ள சிஜேஐ. ஓகே. ஸோ அந்த டைம்ல பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஹிதயத்துல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமானது. ஓகே. செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்படின்றது நமக்கு வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இதுதான் அப்படின்றது நமக்கு வந்து எங்கேயுமே டிஃபைன் பண்ணப்படவில்லை. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். குடியரசுத் தலைவரின் செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயற்படுத்தப்படக்கூடியதாகும். எஸ், கரெக்ட். செயலாட்சி அதிகாரம், செயலாட்சினா வரணும்ல, எக்ஸிகியூட்டிவ் பவர் பற்றி பேசுறாங்க. ஆல்சோ இன்க்ளூட்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசி, அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் உள்ளடக்கியது. கரெக்ட். குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறிப்பானதொரு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு வந்து தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ 2 3 தான் கரெக்ட், 4 வந்து தப்பு. சரியான விடைதான் கேட்டுறாங்க. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கால வரிசையில் இதை வந்து வரிசைப்பட சொல்லிருக்காங்க. நமக்கு தெரியும் கேஆர் நாராயணன் எடுத்தாலும் தான் ஏபிஜே அப்துல் கலாம் வருவாங்க. அப்படின்னா அப்போ வந்து 1க்கு எடுத்தாலும் 2 வரணும். 1க்கு எடுத்தாலும் 2 வருது, 2 இடத்துல வருது. ஓகே, பார்க்கலாம். அந்த ரெண்டும் சேர்ந்து வரணும். ஓகேவா? 1ம் 2ம் சேர்ந்து வரணும். கேஆர் நாராயணும் அப்துல் கலாமும் சேர்ந்து வரணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம். ஸோ கேஆர் நாராயணன் உங்களுக்கு தெரியும், 10வது அவரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம இங்க பார்க்கும்போது பார்த்தோம் யாரெல்லாம், சங்கல் தயார் சர்மா 9வது, வெங்கட்ராமன் வந்து 8வது. அப்படிதானே? ஸோ அப்போ அப்படி பார்த்துடலாமா? ஸோ வெங்கட்ராமன் அப்போ 4 வரும். அடுத்து வந்து சங்கல் தயார் சர்மா 3 வரும். அடுத்து வந்து கேஆர் நாராயணன் 1 2 4 3 1 2 தான் ஆன்சரா வரும். ஓகேவா? ஸோ கொரோனாலஜிக் ஆர்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல எனக்கு கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஆளு, இவர் வந்து 11வது ஆளு. 2 பேரும் வரிசையாக வருவாங்கன்னு தெரியும். ஸோ இவங்களும் அதே மாதிரி தான். இவர் வந்து 9வது ஆளு, இவர் 8வது ஆளு. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். ஸோ அப்போ நமக்கு வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் முக்கியம். அதுக்கப்புறம் பேசிக்கா அவங்கள பற்றியான விஷயங்கள், அவங்களோட தகுதிகள் என்ன, எப்படி பணி நீக்கம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு முக்கியம் வாய்ந்ததா இருக்கும். ஓகேவா? ஸோ வேற இதுல எந்த வந்து பெருசா எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. வைஸ் பிரசிடென்ட் சம்பந்தமா, அதாவது துணை குடியரசுத் தலைவர் சம்பந்தமா நம்ம இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல உள்ள கேள்விகள் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட். ஸோ இதுவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில கொண்டு வந்திருக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு இது கொடுத்தனால. சபாநாயகர் வந்து எதோட செயல்படுறாரு? மக்களவை. ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிசியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிசியோ சேர்மன் வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு இப்போ சபாநாயகர் யாருன்னா இது ஆல்சோ இவர் வந்து ஒரு எம்பி. ஸோ எம்பியில ஒருத்தர் தான் வந்து நமக்கு அவங்கள தான் சபாநாயகரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனா துணை குடியரசுத் தலைவர் எப்படி ஆகிறாரு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அவர் துணை குடியரசுத் தலைவர் யாரோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களவையுடைய தலைவரா வந்து செயல்படுவாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அதான் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன். ஸோ நான் வந்து மாநிலங்களுடைய தலைவர், அதனால நான் வந்து வைஸ் பிரசிடென்ட், நான் வந்து துணை குடியரசுத் தலைவர், அதனால ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து என்னவா மாறுறேன்? மாநிலங்களுடைய தலைவராக மாறுறேன். ஸோ மாநிலங்களவை தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக தனியான ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது.
ஆட்டோமேட்டிக்கா யார் செயல்படுவாங்க? வைஸ் பிரசிடென்ட் தான் மாநிலங்களுடைய தலைவரா செயல்படுவாங்க. ஓகே, யார் வந்து வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களோ அவங்க தான் மாநில தலைவர், சிம்பிள். ஆனா மக்களவையினுடைய சபாநாயகர் அப்படி கிடையாது. ஓகே, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலெக்ஷன் வச்சு யாருன்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா? இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டோ கிடையாது. சபாநாயகர் மக்களுடைய தலைவராக செயல்படுவாரு, இவர் தான். ஓகே, மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறவர். ஸோ முன்னாள் அப்படின்னு தான் என்ன சொல்றது, முதன்மை எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் தான் சொல்லிருக்காங்க. இப்பதான் எப்படி சொன்னேன், அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாரு? த வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ சிஜேயோ கிடையாது. வைஸ் பிரசிடென்ட் தான் நமக்கு வந்து. ஸோ அதான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன்னா அந்த சீட்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதையும் அவர் தான் பாத்துக்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்னெல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு அதை பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற போது, சோ குடியரசுத் தலைவர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பேரளவுல தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் பேரளவு அதிகாரம் இருக்கும். யார்கிட்ட தான் உண்மையான அதிகாரம் இருக்கும்? இந்த பிரைம் மினிஸ்டர் தான் உண்மையான அதிகாரம் இருக்கும். ஓகேவா? சோ பிரைம் மினிஸ்டர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டினுடைய உண்மையான அதிகாரம். பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். குடியரசுத் தலைவர் சொல்லுவோம், அரசின் தலைவர். இவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு, நமக்கு வந்து இவர் தான் உண்மையான தலைவரும் கூட. ஓகே, அதாவது உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்றது. அது என்ன உண்மையான ஒண்ணும் இல்ல, ரியல் அப்படின்றது. ஸோ உண்மையான தலைவர், பேரளவு தலைவர் அப்படின்னு சொல்றது. பேரளவு நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான் நமக்கு வந்து பேரளவு தலைவர் இருப்பாரு. ஸோ ரியலா வந்து அவருடைய பெயர்ல நிறைய இதெல்லாம் வந்து செயல்படுத்தப்படும். இவர் வந்து அப்படி கிடையாது, இவரே நமக்கு வந்து தலைவரா இருப்பாரு. ஓகேவா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதான் இதோட பேசிக். நமக்கு வந்து பார்ட் 5ல வந்து இவங்களை பற்றி பேசியிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் தான் நமக்கு வந்து அறிவியல் மற்றும் இந்த தொழில் ஆராய்ச்சி இதோடைய வந்து தலைவராக வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆக்சுவலா ஒரு ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து தலைவராக இருப்பாரு. ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக்குடைய தலைவராக இருப்பாரு, அதாவது தேசிய வளர்ச்சி குழுவோட தலைவராக இருப்பாரு. ஓகேவா? ஸோ ஹோம் மினிஸ்டர் கிடையாது, தொழில்துறை அமைச்சர், பிரதம மந்திரி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இது போக ஓகேவா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது போக நமக்கு வந்து எதோடைய தலைவராலாம் இருப்பாரு அப்படின்றத மட்டும் நான் வந்து இதுல உங்களுக்கு வந்து நோட் பண்றேன். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவரா வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்குடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான். ரெண்டாவது தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இதோட தலைவரும் இவர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய ஒருங்கிணைந்த குழு, ஸோ இதோட தலைவரும் இதான். ஓகேவா? அப்புறம் வந்து மாநிலங்களுக்கு இடையேயான குழு, இங்க எழுதிக்கலாமா? மாநிலங்களுக்கு இடையேயான குழு, அதோடைய தலைவராகவும் இவர் தான் இருப்பாரு. ஓகேவா? மாநிலங்களுக்கு இடையேயான குழு உறுப்பினர்களா எல்லா சிஎம் இருப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்னன்னா நீர் வளங்களுக்கான குழு, தேசிய நீர் வளங்களுக்கான குழு. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா யார் தான் இருப்பாங்கன்னா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தலைவரா வந்து யார் இருப்பாங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் தான் நமக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் சுத்தி வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா பாத்துக்கிட வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இப்போ இதுல வந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரதமர் அமைச்சருடைய கடமைகள் பற்றி நமக்கு விதி 78 வந்து கூறுது. ஓகேவா? ஸோ அவருடைய வந்து கடமைகள் மற்றும் அதிகாரங்கள், பணிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 78 தான் அதை பற்றி சொல்லுது. ஓகே, ஸோ 78 வந்து என்னெல்லாம் நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா முக்கியமா இதுல வந்து இந்த 3 ஆர்டிகல் நான் வச்சுக்கோங்க. 74 அப்படின்ற நான் வச்சுக்கோங்க, 75 நான் வச்சுக்கோங்க, 78 வந்து நான் வச்சுக்கோங்க. 74 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களும் இணைந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறது 74. ஓகேவா? 74 இங்க இல்ல, நாங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். 74 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களை இணைந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவார். ஓகேவா? சோ இது ஒண்ணு. அடுத்து வந்து 75ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதமர் குடியரசுத் தலைவரால வந்து நியமிக்கப்படுறாரு. கரெக்ட் தானே? சோ அப்ப பிரதமரை நியமிப்பது யாரு? குடியரசுத் தலைவர். அவர் தான் பதவி பிரமாணம் பண்ணியிருப்பார் இல்லையா? மேலும் அவருடைய ஆலோசனை பேர்ல பிற அமைச்சர்களை குடியரசுத் தலைவர், அப்ப அமைச்சர்கள் வந்தாலே அவங்க நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். அப்படிதானே? அது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், மத்த மினிஸ்டரா இருக்கலாம், மத்த அமைச்சர்களா இருக்கலாம், பிரதம அமைச்சரா இருக்கலாம், இல்ல மத்த அமைச்சரா இருக்கலாம். சோ அவங்க எல்லாத்தையும் நியமிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இப்ப நமக்கு கொஸ்டின் என்னன்னா, குடியரசுத் தலைவர் வந்து யாராலும் நியமிக்கிறா? கரெக்டா? இப்போ நமக்கு வந்து
இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, அவங்கள சஜஸ்ட் பண்றது, இவங்களை வந்து இந்த அமைச்சரா நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றது யாரு? பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? சோ அதான் வந்து ஆர்டிகல் 75 நமக்கு வந்து சொல்லுது. ஆர்டிகல் 75 நமக்கு என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, பிரதமர் 75 இங்க எழுதிக்கிறேன். மற்ற அமைச்சர்களும், ஓகேவா, அவருடைய ஆலோசனை பேர்ல மற்ற அமைச்சர்களும், இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். மற்ற அமைச்சர்களும் அவருடைய ஆலோசனை பேர்ல நியமிக்கப்படுறாங்க. பிரதமருடைய ஆலோசனை பேர்ல, அதான் வந்து முக்கியமானது. ஓகேவா? பிரதமரின் பெயர்ல வந்து அறிவிக்கப்படுறாங்க. ஓகேவா? 78 நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 78 மத்திய நிர்வாக விவகாரங்கள் தொடர்பான தகவல் மற்றும் சட்டமன்றம் தொடர்பான முடிவுகள் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு தொடர்பு கொள்வதற்கு இவர் தான் செயல்படுறாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான முக்கியமானது. ஸோ 77, 76 வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஜஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ 74, 75, 78 தான் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதுல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் முக்கியமான சொல்றேன். ஒவ்வொரு பிரதமர் அப்படின்றத நியமிக்கும் போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிகல் 75 படி நமக்கு வந்து நியமனம் செய்வாரு. எப்படின்னா, மக்களவையில் பெரும்பான்மையா எந்த கட்சியோட தலைவர் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து நியமனம் செய்வாங்க. ஓகேவா? ஒருவேளை எந்த கட்சிக்கும் வந்து பெரும்பான்மை இல்லை அப்படின்றப்ப யார் வந்து அதிக கட்சி, எந்த எந்த கட்சி வந்து அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கோ அங்க இருந்து ஒரு லீடரை வந்து கூட்டு அவர் வந்து இல்லைன்னா வந்து கூட்டணியாட்டு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு கூட்டு, ஓகேவா, ஒன்லே வந்து காங்கிரஸ் அப்படின்ற தனி கட்சி வந்து பெரும்பான்மையில இருக்குன்னா கூடுவாரு. ஒருவேளை இல்லைன்னா யார் வந்து அதிகமா வச்சிருக்காங்களோ, இப்ப காங்கிரஸ் வந்து பெரும்பான்மை வாங்கல, ஆனா கூட்டணியா அவங்க வந்து என்னவா இருக்காங்க, பெரும்பான்மையா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பிரதமர் வந்து ஆட்சி அமைக்க சொல்லுவாரு. ஓகேவா? சோ அப்படி இல்ல, ஆனா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ள என்ன பண்ணணும், அவருடைய பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணணும். ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து 1 மந்த்துக்குள்ள தன்னுடைய பெரும்பான்மை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த ஒரு இருக்கு பாத்துக்கோங்க. சோ பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில இருந்து வரணுமா, மாநிலங்களில இருந்து வரணுமா கேட்டா எங்க இருந்தாலும் வரலாம். ஓகேவா? அவர் வந்து எம்பியா இருக்கணும், அவ்வளவுதான் அதோடைய குவாலிபிகேஷன். ஒருவேளை எம்பியா இல்ல அப்படின்னு இல்லாத ஒருத்தரை வைக்கலாமான்னு கேட்டா ஆமா, பிரதமரா வைக்கலாம். அவர் வந்து அடுத்த 6 மாச காலத்துக்குள்ள எலெக்ஷன்ல நின்று வின் பண்ணி வந்திருக்கணும். ஓகேவா? சோ அதான் நமக்கான ரூல்ஸ். ஓகே. அடுத்த 6 மாச காலத்துல அவர் வந்து எம்பி ஆயிருக்கணும். அதுவரை அவர் வந்து பிரதமரா இருந்திருக்கலாம். அப்படி ஆகல அப்படின்னா அந்த பிரதமர் பதவி வந்து கைவிடப்படும். ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, மன்மோகன் சிங் வந்து மாநிலங்களவையில இருந்த ஒரு எம்பி, அவர் பிரதமரா இருந்தாரு. நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து மோடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களவையில இருந்த எம்பி. ஓகேவா? அவர் வந்து பிரதமரா இருக்காரு. ஓகேவா? சோ இதான் வந்து ரூல். சோ யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க? குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? சோ பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அரசியலமைப்புல எந்த ஒரு பதவி காலம் சொல்லல. என்ன சொல்லிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் இந்த பிளஸர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் விரும்பும் வகையில விரும்பும் வரையில அவங்க வந்து என்னவா இருந்திருப்பாங்கன்னா பதவியில வந்து இருப்பாங்க. ஓகேவா? இல்லைன்னா மக்களவையில பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிற வரை, ஒருவேளை ஆதரவு இல்லை அப்படின்னா எல்லாரும் கட்சி வேற சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு அவரு சப்போர்ட் பண்ணலன்னா அவங்களுடைய பதவி வந்து முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து முக்கியமானது. அட்டார்னி ஜெனரல் அண்ட் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கறாங்கன்னு பாக்குறோம். இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வருவற்றை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகேவா? இவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கரெக்ட். இவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ 1 வந்து கரெக்ட். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை. ஓகேவா? இவருடைய தகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கொடுத்திருப்பாங்க. இவருடைய நியமனம் வந்து யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். தகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுறதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணுமோ, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன தகுதிகள் இருக்கணுமோ அதே தகுதிகள் வந்து இவருக்கும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்போ அதுவும் வந்து நமக்கு கரெக்ட். இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து தவறானது. அவர் நாடாளுமன்றத்துல எங்கேயும் போய் உட்காரணும் அப்படின்ற கட்டாயமா எங்கேயும் போய் ஏதாவது அவையில வந்து இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. இவர் பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்றதும் கிடையாது. ஆக்சுவலா என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ 1 and 2 கரெக்ட். நான் இதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இவருடைய பதவி காலத்தை பற்றி எங்கேயுமே அரசியலமைப்பில் நமக்கு வந்து சொல்லவே இல்லை. அதாவது அட்டார்னி ஜெனரல் பற்றி நமக்கு வந்து அவருடைய பதவி காலம் இவ்வளவுதான் இப்படிதான் சொல்லி எங்களுக்கும் எங்கேயுமே சொல்லல. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன செய்யணும்னா, எப்படி பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற நடைமுறைகளும் வந்து குறிப்பிடப்படல. எப்படி பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற நடைமுறைகளும் எங்கேயுமே குறிப்பிடப்படல. அப்ப நான் என்ன சொல்றேன், அரசியலமைப்புல பதவி காலம் நிர்ணயிக்கப்படல,
எப்படி வந்து பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லல. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் அவர் பதவியில் இருப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் அதாவது இந்த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் விரும்பும் வரையில அவர் வந்து பதவியில இருப்பார் அப்படின்னு. ஸோ ஜென்ரலா என்ன தெரியுமா நடக்கும்? இப்போ வந்து ஒரு பார்ட்டி இருக்காங்க. இப்போ வந்து பிஜேபி வந்து ரூல் பண்றாங்க அப்படின்னா, பிஜேபி அவங்களுக்கு ஒரு அட்டார்னி ஜெனரல் வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அவர் இப்போ இந்த பிஜேபியோட ஆட்சி உள்ள வரும்போது அவரும் அட்டார்னி ஜெனரலா உள்ள வருவாரு. ஒன்ஸ் பிஜேபி ஆட்சி முடிஞ்சு வெளியே போகும்போது அவருடைய பதவி காலமும் அப்படியே முடிஞ்சு போயிடும். இப்படிதான் நமக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. ஓகேவா? சோ பொதுவா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவரு அந்த கட்சிக்குரியவரா இருப்பார். அப்படின்னா சோ அதுக்கப்புறம் வந்து அதை டிஃபெண்ட் பண்ண அவரால் முடியாது இல்லையா? சோ வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அரசாங்கம் பதவி விலகும் போது அவரும் விலகிடுவாரு. அது ஒருவேளை 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சா இருக்கலாம், இல்ல வந்து இடையில 2 வருஷத்துலயே அவங்க வந்து ஆட்சி கலைஞ்சா இருக்கலாம். எப்படியோ அவங்க பதவி விலகும் போது அவரும் வந்து பதவி விலகி வருவாரு. ஓகேவா? சோ பதவி விலகும் போது சும்மா அப்படியே ஓகே ஆட்சி முடிஞ்சிச்சு, எங்க ஆட்சி முடிஞ்சிச்சு, நானும் இனிமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடலாமா அப்படின்னு போக முடியாது. அவர் பதவி விலகும் போது தன்னுடைய கடிதத்தை வந்து யார்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். குடியரசுத் தலைவர் தான் இவரை வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த பதவி பிரமாணம் பண்ணி வச்சு முடிஞ்சு இவர் கண்டினியூ பண்றாரு. சோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி காலமோ எப்படி பதவி நீக்கம் பண்ணணுமோ எதுவுமே இவருக்கு வந்து சொல்லல கான்ஸ்டியூஷன்ல. சோ இவர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஆகும்? அந்த கட்சி வந்து அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி வந்து அரசவை வந்து விலகும் போது அப்படி இவரும் அந்த இதை விட்டு விலகிடுவாரு போஸ்ட் விட்டு. ஆனா விலகும் போது தன்னுடைய கடிதத்தை வந்து எங்க கொண்டோம்? குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைக்கணும். சோ இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? சோ என்னென்ன கடமைகள் இருக்கும், என்னதான் வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கக்கூடிய சட்ட விவகாரங்கள்ல ஆலோசனை வழங்குறது. சட்ட ஆலோசனை வந்து 143 சட்ட ஆலோசகரா இவர் இருப்பாரு. சோ ஜென்ரலா சொல்ல போனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுல எல்லா கோர்ட்லயும் போய் வழக்காடுறதுக்கு இவருக்கு வந்து உரிமை இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல இந்திய அரசு சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளையும் இவர் தான் வந்து ஆஜராவார். சோ இந்திய கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாராச்சும் கேஸ் போடுறாங்க அப்படின்னா, இந்திய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா யார் வந்து வாதாடுவாங்க? இவர் தான் வருவாரு. சோ அதான் வந்து தலைமை வழக்கறிஞர் அப்படின்றவர். ஓகேவா? சோ கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சோ பாருங்க ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க கீழ்கண்டத்தில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது. இது வந்து பிரசிடென்ட்ல வரக்கூடியது. நான் சொன்னேன் இல்லையா மிஸ்லனஸ் கொஸ்டின். அங்க பிசார் கொஸ்டின் நம்ம சேர்த்து பண்றோம் சொல்லிட்டு எது வந்து கிடையாது. அவர் வந்து 35 வயதாக இருக்கணுமா? எஸ் அது கரெக்ட். அப்படிதானே? மாநிலங்களவை உறுப்பினருக்கு ஆக வேண்டிய தகுதிகளை பெற்றுக்க கூடாது. மக்களவை உறுப்பினராக தகுதியை வந்து பெற்றிருக்கணும். ஓகேவா? சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இதான். சோ அப்ப இது வந்து தவறானது. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கரெக்ட். எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவியை வந்து வைக்க கூடாது அப்படின்ற கரெக்ட். அப்போ குடியரசுத் தலைவருடைய தகுதியில இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்காங்க. அப்ப அதையே நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும், நல்லா பாத்துக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து என்னன்னு பார்க்கலாம். இது ஈஸியானதுதான். கீழே கொடுக்கப்பட்ட மாநிலங்களுள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் தான். ஓகேவா? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக்ல வரக்கூடியதான் மாறி வந்துருது. சோ டோன்ட் வரி, அங்கேயும் இருக்கும். சோ மிஸ் ஆனது எல்லாமே இங்க வந்துக்கும் சொன்னேன் இல்லையா? சோ அதுதான் நமக்கு இது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் வந்து கொடுக்கப்பட்டதுல மேற்கு வங்கம். ஜஸ்ட் இந்த ஏரியா வச்சு நீங்க பாத்துருக்க. இப்போ ராஜஸ்தான் வந்து பெரிய ஏரியா அப்படின்ற உங்களுக்கு டவுட் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நமக்கு வந்து ராஜஸ்தான் வந்து நிலப்பகுதி தான் அதிகம். ஆனா வந்து மக்களவை தொகுதி வந்து நமக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? சோ தமிழ்நாட்டுல எத்தனை மக்களவை தொகுதி? 39. பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்து நமக்கு வந்து 40 அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே? சோ வந்து 39 அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்போ நம்ம லோக்சபா சீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா சீட்ல நம்ம வந்து ஜென்ரலா சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. சோ அவ்வளவுதான் நமக்கு வந்து தேவை. சோ பெருசா ஒன்றும் இதுல போட்டு நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 39 சீட் இருக்கும் இல்லையா? உத்தரப்பிரதேசம் வந்து உள்ளே அதிகம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 சீட் இருக்கும். உத்தரப்பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களவை சொல்றேன். ஓகேவா? சோ லோக்சபா பற்றி பேசுறேன். சோ உத்தரப்பிரதேஷ்ல வந்து மொத்தம் 80 சீட் இருக்கும். ஓகே. சோ தமிழ்நாடு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 39 சீட் இருக்கும். ஓகேவா? சோ வெஸ்ட் பெங்கால் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் வந்து 42 மக்களவை சீட் இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அஸ்ஸாம்லாம் நமக்கு வந்து கம்மி தான். 14 சீட் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து 26 சீட்ஸ் இருக்கும். ராஜஸ்தான் நமக்கு பாத்தீங்கன்னா 25. இது நான் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான். ஓகேவா? சோ சிக்கிம்லலாம் ஒரு சீட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய ஒன்று இருக்கு. சிக்கிம், மிசோரம், நாகாலாந்து இங்கெல்லாம் ஒன்று தான் இருக்கும். ஓகே. ஸோ அதிகம் உள்ளதை வந்து நான் வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது?
ஓகே, இது பார்லிமெண்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால பாராளுமன்ற அமர்வின் முதல் 1 மணி நேரம் 0 மணி நேரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தப்புங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் அவர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து 0 12 மணி நேரம் 12 மணிக்கு ஆரம்பிக்கிறது தான் 0 மணி நேரம். ஸோ இது கிடையாது. ஓகே, தவறு. சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. ஓகேவா, இது வந்து இது வந்து சரியானது. ஓகேவா, த பர்பஸ் ஆஃப் பிரிவிலேஜ் மோஷன் வந்து யாருன்னா ஒரு சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டரை வந்து சென்சர் பண்றதுக்கு தான். ஓகேவா, ஸோ அந்த மினிஸ்டரை பர்டிகுலரா சொல்றதுதான் சிறப்புரிமை தீர்மானம், பிரிவிலேஜ் இதுன்னு சொல்றது. ஓகேவா, ஸோ அவர் தன்னுடைய ப்ரிவிலேஜை வந்து மீறாரு அப்படின்றப்ப தான் அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை சொல்லிருக்காங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைமுறை விதிகளில் குறிப்பிடப்படவில்லைன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, ஸோ தவறு. இது வந்து நடைமுறை விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மென்ஷன் அந்த ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்ல நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கான்றதான் டவுட். ஓகே, நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் மாநிலங்களவை அமைச்சரவை கலைக்க முடியும். நோ, மாநிலங்களவை கிடையாது. யார் தான் கலைக்க முடியும்? மக்களவை தான். மக்களவை தான் நமக்கு வந்து, ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், மாநிலங்களவை அப்படின்றது நமக்கு ஒரு நிரந்தர அமைப்பு, அப்படிதானே, பெர்மனன்ட் பாடின்னு சொல்லுவோம். நிரந்தர அமைப்பு, அது வந்து ஃபுல்லா கலையாது. அதனால இதுவும் வந்து தவறானது. ஓகேவா, ஸோ இப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து எங்க டவுட் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது கூட தெரியும். கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைமுறை விதிகளில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, ஸோ குறிப்பிட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைப்பை ஒற்றை ஆட்சியாய் மாற்றிவிட முடியும். ஓகேவா, அது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம ஃபெடரேஷனை வந்து யூனிட்டரியா மாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பே கிடையாது. இந்தியா வந்து என்ன இருக்கோ அதான். ஏன்னா இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்ப இது தவறானது. அப்படிதானே. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் நமக்கு வந்துடும். மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்தரப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் வைத்துள்ளது. The central government is vested with a variety of powers to extend the authority over the states. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஆளுநரை நியமிக்கிறது அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அப்படிதானே. ஸோ அவங்களோட கண்ட்ரோலர் வந்து இவங்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பண்றது. ஸோ அப்போ இது வந்து கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து ஏ ஃபால்ஸ், ஆர் வந்து ட்ரூ. ஸோ பி தான் கரெக்ட் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ இது தவறு. ஓகே, அதாவது இது நல்லா நான் வச்சுக்கோங்க. அரசின் தலைவர் யாரு? அரசின் தலைவர் வந்து குடியரசு தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர். அப்ப பாருங்க, குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவரா இல்ல. அரசாங்கத்தின் தலைவர் யாரு? நமக்கு வந்து பிரதமர், பிரைம் மினிஸ்டர் தான் அரசாங்க தலைவர். கரெக்டா. அடுத்த பாருங்க, பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ கரெக்ட். அவர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். அப்படிதானே. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ பிரைம் மினிஸ்டர், இங்க பிரசிடென்ட் வந்து யாரு? பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா, ஸோ அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா பெயரளவில். ஓகேவா, ஸோ பெயரளவில் தான் அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ். உண்மையான எக்ஸிக்யூட்டிவ் கேட்டா பிரைம் மினிஸ்டர். அப்போ அது கரெக்ட் தான். ஓகேவா, அடுத்தவங்க ப்ரொபோர்ஷன் ரெப்ரசன்டேஷன் இஸ் அசோசியேட் வித் பிரைம் மினிஸ்டர். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வந்து பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடைய சொல்லிருக்காங்க. தவறு. விகிதாச்சார வந்து பாத்தீங்கன்னா எது கூட வரணும்னா பிரசிடென்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், அடுத்தது பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாநிலங்களவை. ஸோ இது கூட தொடர்புடையது. அப்ப நம்ம குடியரசுத் தலைவரோட தொடர்புடையதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ பிரதமர் கூட நமக்கு வந்து தொடர்புடையது பார்த்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வராது. ஸோ பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நமக்கு வந்து நேரடியாக நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். அப்படிதானே. ஸோ நேரடியாக நம்ம வந்து ஓட்டிங் பல்லட்ல பண்ணுவோம். அப்போ நேரடி தேர்தல் தான் கரெக்டானது. அப்போ இது வந்து தவறானது. ஓகேவா, ஸோ 3 வந்து தவறானது. 4வது பாருங்க, ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது. குடியரசுத் தலைவருடையது எண்ணம் அது பெயரளவிலானது. ஓகேவா, தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் இஸ் வெஸ்டட் வித் த பிரசிடென்ட், பட் ஹி இஸ் ஒன்லி எ நாமினல் ஹெட். நமக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமினல் ஹெட் தான். ஓகேவா, ஸோ ரியல் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லுவோம். கரெக்டா. ஸோ ரியல் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு இதுவும் நமக்கு வந்து சரியானது. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பிழையான கூட்டினை தேர்ந்தெடுக்க ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 3 வந்து நமக்கு வந்து தவறானது. ஓகேவா, பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் கொஸ்டின், இதுல வந்து கேக் பட்டி நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஸோ கேக் பட்டி நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கேக் என்ன அடிக்கடி கேட்பாங்க, அதாவது கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல், இது வந்து என்ன கேட்பாங்கன்னா அவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆர்டிகிள் 148. ஓகேவா, ஸோ
ஸோ ஆர்டிகல் 148 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேக் பற்றி, அதாவது மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அவரை பற்றி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ யார் வந்து முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளர்னா வி நரஹரி ராவ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி நரஹரி ராவ். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது பணத்தினுடைய பாதுகாவலர். ஓகே, ஸோ இவரோட அதாவது பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச கூடாது. சென்டருடைய கணக்குகளையும் தணிக்கை செய்கிற ஒரு இவர் தான். அதே மாதிரி ஸ்டேட்டோட கணக்கு வழக்குகளையும் தணிக்கை செய்யறதும் இவர் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து முக்கியமானது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் என்னது ஆர்டிகல் 148. ஸோ 148 தான் நமக்கு வந்து கேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஸோ கேக் வந்து யாரால நியமிக்கப்படுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாரு தான் குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? ஸோ எல்லாருமே அவங்க தான். துணை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். பிரைம் மினிஸ்டர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரவை குழு அமைச்சர்கள் எல்லாருமே குடியரசுத் தலைவர்களால் நியமனம் செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டார்னி ஜெனரல் குடியரசுத் தலைவரால், கேகும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா? அப்போ இவர் வந்து இப்ப பதவி விலகணும் அப்படின்னா அவருடைய பதவி விலகல் கடிதத்தையும் குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாருமே அவங்களுடைய குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்கான விஷயம் மட்டும் நம்ம வந்து நான் வச்சா போதும். ஸோ 149 151 நமக்கு தேவையில்லை. அவருடைய கடமைகள் குறித்தெல்லாம் நமக்கு இதுவரை கேட்டதில்லை. ஓகே, ஸோ இவ்வளோதான். இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம்.